இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதாங்க யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து மஸ்ட்டு. ஸோ பேன் கார்டு வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டும் வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து என்ஆர்ஐயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேன் மட்டும் போதும், ஆதார் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டு இன்வெஸ்ட். ஓகேங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி அப்படிங்கிறது பண்ணணும். இந்த கேஒய்சிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா உங்களுடைய பேன் கார்டு கொடுக்கணும், உங்களுடைய ஆதார் கொடுக்கணும், உங்களுடைய ஒரு கலர் ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய ஒரு பேங்க்குடைய செக் காப்பி. இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயிலை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் பண்ணிடுவாங்க. அந்த கேஒய்சி ஒன்ஸ் வேலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே சமயம் வந்து சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே கேஒய்சி பண்ணியிருந்தாலும் அந்த கேஒய்சியும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம்.